பார்க்க போறோம்னா நம்ம லைஃப்ல டெய்லி யூஸ் ஆகக்கூடிய சென்டென்ஸ் இங்கிலீஷ்ல மேக் பண்ணி பேசுறது எப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் செய்வீங்க. ஓகே, வீடியோக்குள்ள போகலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. எனக்கு இட்லி போதும்னு சொல்றேன். எனக்கு இட்லி போதும் அப்படின்னு. இது என்னன்னா எக்ஸ்ட்ரா இட்லி வேண்டாம், இதோட போதும் எனக்கு அப்படின்னு சொல்றது. அடுத்து என்னன்னா அடுத்து வேற என்ன சிச்சுவேஷன்ல யூஸ் பண்ணுவோம்னா இட்லி போதும், வேற சப்பாத்தி தோசை இது எதுவும் வேண்டாம், இட்லி போதும் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம இது யூஸ் பண்ணோம். சரியா? அப்ப எனக்கு இட்லி போதும்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம் பாருங்க. இப்போ நம்ம போதும்னு சொல்றோம், அது என்ன போதும்னு சொல்றோமோ, ஓகே, என்ன போதும்னு சொல்றோமோ அது நம்ம சப்ஜெக்டா எடுப்போம். சரியா? அடுத்து யாருக்கு அது போதும்னு சொல்றோமோ அது நம்ம ஆப்ஜெக்டா எடுப்போம். ஓகே, இப்போ போதும்னு சொல்றோம், அது என்ன போதும்னு சொல்றோமோ அது சப்ஜெக்ட். யாருக்கு அப்படின்னு சொல்றோமோ, அது யாருக்கு போதும்னு சொல்றோமோ அவங்க ஆப்ஜெக்ட். சரி, அப்ப இல்ல என்ன போதும்னு சொல்றோம், இட்லி போதும்னு சொல்றேன், அப்ப இட்லி தான் இல்ல எனக்கு சப்ஜெக்ட். ஓகே, இட்லி. அடுத்து என்ன சேர்ப்போம்னா வெர்புக்கு பி வெர்பு சேர்ப்போம். இல்ல பி வெர்பு என்ன வரும்னா இஸ். ஏன்னா இட்லி ஒரு இட்லியை தான் நம்ம மென்ஷன் பண்ணி பேசுறேன், சோ இங்க என்னது இஸ் யூஸ் பண்றேன். அடுத்து இங்க என்ன வரணும்னா போதும், எனஃப். ஓகே, எனஃப். அடுத்து யாருக்கு போதும், எனக்கு போதும். அப்ப எனக்கு அப்படின்னு சொல்லும் போது இங்க ஃபார் மீ யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபார் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா ஒருத்தங்களுக்கு பயனளிக்க கூடியது. ஓகே, அது பயனுள்ளதா இருக்கு, அவங்களுக்கு சாதகமா இருக்கு, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் நம்ம அந்த ஃபார் யூஸ் பண்ணுவோம். எனக்கு, உனக்கு, ஃபார் யூ, இந்த மாதிரி நம்ம சொல்லும்போது. அப்ப எனக்கு இட்லி போதும் அப்படின்னா இது எப்படி சொல்றது? இட்லி இஸ் எனஃப் ஃபார் மீ. இட்லி இஸ் எனஃப் ஃபார் மீ. ஓகே, அடுத்து இது எனக்கு போதும் அப்படின்னு சொல்றேன். இது எனக்கு போதும் அப்படின்னு இது எப்படி சொல்றது பாருங்க. இல்ல என்ன போதும்னு சொல்றேன், இது. அப்ப இதுங்கிறது சப்ஜெக்ட். யாருக்கு போதும்னு சொல்றேன், எனக்கு, அப்ப அது ஆப்ஜெக்ட் ஆயிடும். சரியா? அப்ப பாருங்க, போதும், இது, இதுங்கிறது சப்ஜெக்ட், திஸ். அடுத்து என்ன வரணும், இஸ். திஸ்ங்கிறது ஒண்ணு நம்ம மென்ஷன் பண்றதா எடுக்கிறது. சரியா? அப்ப நம்ம இஸ் யூஸ் பண்ணணும், டி வரணும். திஸ் இஸ் enough. ஓகே, திஸ் இஸ் enough. அடுத்து யாருக்கு போதும், எனக்கு, எனக்குன்னு சொல்லும்போது for me. அப்ப இது எப்படி சொல்றது? இது எனக்கு போதும் அப்படின்னா this is enough for me. This is enough for me. ஓகே, அடுத்து எனக்கு காஃபி போதும். நம்ம சொல்லுவோம்ல எனக்கு காஃபி போதும். இது எப்படி சொல்றது? நம்ம சொல்லுவோம்ல எனக்கு காஃபி போதும், வேற எதுவுமே வேண்டாம் அப்படின்னு. அதுதான். ஓகே, அப்ப பாருங்க, என்ன போதும்னு சொல்றேன், காஃபி போதும்னு சொல்றேன். அப்ப சப்ஜெக்ட் என்ன, காஃபி. காஃபி. அடுத்து என்ன வரும், இஸ் வரும். அடுத்து போதும், enough. அடுத்து யாருக்கு, எனக்கு, for me. ஓகே, எனக்கு காஃபி போதும் அப்படின்னா காஃபி இஸ் enough for me. காஃபி இஸ் enough for me. ஓகே, நெக்ஸ்ட் உனக்கு இட்லி போதுமா நம்ம கேட்போம்ல. உனக்கு இட்லி போதுமா, இன்னொன்னு வைக்கட்டுமா அப்படின்னு கேட்போம். இன்னொன்னு என்ன கேட்போம், உனக்கு இட்லி போதுமா, இல்ல வேற ஏதாவது செய்யட்டுமா, தோசை இட்லி வேற ஏதாவது செய்யட்டுமா, உனக்கு இட்லி போதுமா, அந்த மாதிரி கேட்போம். சரியா? அப்ப எப்படி கேட்கலாம் பாருங்க. இங்க என்னன்னா பி வெர்பா நம்ம என்ன எடுத்திருக்கோம், இஸ் எடுத்திருக்கோம். அப்போ சிங்குலர்னா இஸ் எடுப்போம், ப்ளூரல்னா ஆர் எடுப்போம். சரியா? அப்ப இங்க என்னன்னா உனக்கு இட்லி போதுமான்னு ஒண்ணு நம்ம மென்ஷன் பண்ணி கேக்குறோம். ஓகே, ஒன்னா இருக்கட்டும், இல்ல ஒரு செட்டா இருக்கட்டும், அப்படி ஒண்ணு சிங்குலரா நம்ம கேக்குறோம் அப்படின்னா அங்க இஸ் யூஸ் பண்ணி கேட்போம். சரியா? அப்ப என்ன, இந்த இஸ்ங்கிறது ஃபர்ஸ்ட் வந்துடும். நம்ம क्वेश्चन கேட்கும் போது இஸ், இந்த பி வெர்ப்ங்கிறது ஃபர்ஸ்ட் வந்துடும். அப்ப இஸ். ஓகே, இஸ் போட்டுட்டு அடுத்துதான் என்ன வரணும், இந்த இட்லி. என்ன போதும்னு சொல்றேன், இட்லி சப்ஜெக்ட். ரெண்டாவது என்ன வரணும், சப்ஜெக்ட். ஓகே, அடுத்து என்ன வரணும், போதுமா.
போதுமா போதும் enough. அடுத்து யாருக்கு போதும் உனக்கு அப்போ for you. ஓகே அப்போ உனக்கு இட்லி போதுமா அப்படின்னா is இட்லி enough for you. is இட்லி enough for you. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க உனக்கு 2 இட்லிகள் போதுமா. இப்போ வந்து எனக்கு 2 இட்லி போதும் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஒருத்தங்க என்ன சொல்றோம் ஒரு 2 இட்லி போதுமா அப்படின்னு கேட்பாங்க தானே. அப்போ உனக்கு 2 இட்லிகள் போதுமா அப்படின்னு கேட்கறதுக்கு எப்படி கேட்கலாம் பாருங்க. ஒன்னு போதுமா அப்படின்னு கேக்குறோம். அங்க be verb யூஸ் பண்ணி நம்ம क्वेश्चन கேக்குறோம். அப்போ be verb வந்து சிங்குலரா இருந்தா is யூஸ் பண்ணுவோம். ப்ளூரல் ஒன்றுக்கு மேற்பட்டதுன்னா இங்க are யூஸ் பண்ணுவோம். சரியா இங்க வந்து என்னது 2 இட்லி நம்ம மென்ஷன் பண்றோம். சோ இங்க are யூஸ் பண்றோம். are போட்டுட்டு அடுத்து என்ன சப்ஜெக்ட் 2 இட்லிகள். அப்போ 2 idlis. இந்த 2 நம்பர் வைஸும் போடலாம் இல்ல லெட்டரா இப்படி TW ஒன்னு எழுதலாம். சரியா 2 idlis. அடுத்து என்ன போதுமா போதும் enough. enough. அடுத்து உனக்கு அப்படின்னு சொல்லும்போது for you. அப்போ உனக்கு 2 இட்லிகள் போதுமா அப்படின்னு கேக்குறதுக்கு எப்படி கேட்கலாம் are 2 idlis enough for you. are 2 idlis enough for you. okay next இன்னைக்கு இது போதும் நம்ம சொல்லுவோம்ல இன்னைக்கு இது போதும் அப்படின்னு. இது எப்படி சொல்றது இது போதும் என்ன போதும்னு சொல்றோம் இது. அப்ப சப்ஜெக்ட் என்ன இது this. this is enough. okay this is enough. இன்னைக்கு அப்படின்னா for போட்டு the day. okay அப்போ இன்னைக்கு இது போதும் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம் this is enough for the day. okay this is enough for the day. next one என்கிட்ட போதுமான பணம் இருக்கு. என்கிட்ட என்னது போதுமான பணம் இருக்கு. இது எப்படி சொல்லலாம் பாருங்க. இது போதும் போதும் சொல்றதுக்கு சரி போதுமான பணம் இருக்கு போதுமான ட்ரெஸ் இருக்கு போதுமான பால் இருக்கு இந்த மாதிரி ஒண்ணு போதுமான அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கும் நம்ம இந்த enough யூஸ் பண்ணோம். சரி இப்போ எனக்கு 2 இட்லி போதும் அப்படின்னு சொல்றேன். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம் எனக்கு 2 இட்லி அல்ல சப்ஜெக்டா என்ன எடுப்போம் அந்த 2 இட்லி எடுப்போம். சரியா அப்போ யாருக்கு போதும்னு சொல்றேன் எனக்கு. அப்ப அந்த எனக்கு நம்ம வந்து ஆப்ஜெக்டா for me எடுப்போம். ஆனா இங்க எப்படின்னா என்கிட்ட ஒண்ணு போதுமான அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு இங்க என்ன சொல்லுவோம் போதுமான அளவு அப்படின்னா இங்க வந்து நம்ம பணத்தை சப்ஜெக்டா எடுக்க மாட்டோம். சரியா பணத்தை என்னது சப்ஜெக்டா எடுக்க மாட்டோம். ஒண்ணு போதுமான அளவு இருக்குன்னா அது யாருக்கு இருக்கோ அவங்கள வந்து நம்ம சப்ஜெக்டா எடுப்போம். சரியா அப்போ என்கிட்ட இருக்கு அப்படின்னா I have. என்கிட்ட ஒண்ணு இருக்கு நான் வச்சிருக்கேன் இந்த மாதிரி என்கிட்ட உள்ளது அப்படின்னா I have. ஓகே அடுத்து என்ன இருக்கு போதுமான அளவு பணம். போதுமான அளவுக்கு என்னது பணம் இருக்கு. அப்போ அந்த போதுமான enough. enough பணத்தை அடுத்து எழுதணும் மணி. இந்த மாதிரி சொல்லணும். சரியா ஒண்ணு போதும் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன போதுமோ அதை சப்ஜெக்ட் எடுப்போம். எங்கிட்ட போதுமான அளவுக்கு பணம் இருக்கு அப்படின்னா அதுல வந்து யார்கிட்ட இருக்கோ அவங்கள வந்து சப்ஜெக்ட். ஓகே அப்போ எங்கிட்ட ஒண்ணு இருக்கு அப்படின்னா I have. என்ன இருக்கு போதுமான அளவுக்கு பணம். அப்ப என்ன enough money. போதுமான அளவுக்கு எனக்கு Dress இருக்கு போதுமான அளவுக்கு எனக்கு சாப்பாடு இருக்கு. இந்த மாதிரி நம்ம சொல்லும் போதும் என்னது I have enough dress. ஓகே I have enough food. ஓகே இப்படி அப்ப என்கிட்ட போதுமான பணம் இருக்கு போதுமான அளவுக்கு பணம் இருக்கு அப்படின்னா I have enough money. I have enough money. ஓகே நெக்ஸ்ட் போதுமான அளவுக்கு பால் இருக்கு. நம்ம சொல்லுவோம்ல போதுமான அளவுக்கு பால் ஏதாவது வாங்கணுமா அப்படின்னு கேட்டா இல்ல போதுமான அளவுக்கு பால் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல இதுதான் போதுமான அளவுக்கு பால் இருக்கு. இதுல என்னன்னா யார்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணல. பொதுவா போதுமான அளவுக்கு இங்க பால் இருக்கு அப்படின்னு சொல்றேன்.
அப்போ யார்கிட்டன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணலைன்னா அங்க வந்து ஒண்ணு பொதுவா இருக்கு, அங்க ஒண்ணு பொதுவா இருக்கு அப்படின்னா டம்மி சப்ஜெக்ட் தேர் யூஸ் பண்ணுவோம். யார்கிட்ட இருக்குன்னு சொல்லும் போது நம்ம அந்த சப்ஜெக்ட் எழுதுவோம். பொதுவா ஒண்ணு அங்க இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அங்க டம்மி சப்ஜெக்டா தேர் யூஸ் பண்ணுவோம். தேர் இஸ். ஓகே, verb is. அப்ப தேர் இஸ் அடுத்து என்ன எழுதணும்? போதுமான அளவுக்கு பால். அப்ப என்ன? enough. இங்க வந்து have யூஸ் பண்ணணும் தானே verb ஆட். இங்க என்னன்னா is. ஓகே, there is enough milk. ஓகே, அப்ப போதுமான அளவுக்கு பால் இருக்கு அப்படின்னா there is enough milk. There is enough milk. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. என்கிட்ட உனக்கு என்ன பிடிக்காது? நம்ம கேட்போம்ல, என்கிட்ட உனக்கு என்ன பிடிக்காது அப்படின்னு. இது எப்படி கேட்கலாம் பாருங்க. என்கிட்ட உனக்கு என்ன பிடிக்காது ஃபர்ஸ்ட். சரி, அப்போ என்கிட்ட இது அப்படியே இருக்கட்டும். சரி, உனக்கு என்ன பிடிக்காது பொதுவா நம்ம கேக்குறது. ஓகே, உனக்கு என்ன பிடிக்காது. இது வந்து சிம்பிள் பிரசன்ஸ் படி நம்ம கேட்போம். சரியா? சிம்பிள் பிரசன்ஸ்ல பிடிக்காது நெகட்டிவ்ல கேக்குறோம். ஓகே, ஒரு விஷயம் உனக்கு பிடிக்கும் பிடிக்காது, பிடிக்குமா பிடிக்காதா, இந்த மாதிரி நம்ம கேட்கும் போது அது சிம்பிள் பிரசன்ஸ் படி கேட்போம். அப்ப எப்படின்னா என்ன WH கொஸ்டின் இருக்கு, அத ஃபர்ஸ்ட் எழுதணும். வாட். அதுக்கு அடுத்து என்ன வரணும்னா பிடிக்காதுன்னு நெகட்டிவ் தானே. சோ டோன்ட் இல்லனா டசன்ட். டோன்ட் இல்லனா டசன்ட். ஓகே, இந்த ரெண்டுல ஒன்னு யூஸ் பண்ணும். அது சப்ஜெக்ட பொறுத்து. இங்க சப்ஜெக்ட் என்ன வந்திருக்கு? உனக்கு. உனக்கு என்ன பிடிக்காது? உனக்குனா யூ. யூ வந்திருக்கனால இங்க டோன்ட் யூஸ் பண்ணும். ஓகே, நெகட்டிவ் கொஸ்டின் டோன்ட். சப்ஜெக்ட் ஐ யூ வி தே. அடுத்து ப்ளூரல் நவுன் வரும்போது நம்ம டோன்ட் யூஸ் பண்ணுவோம். சப்ஜெக்ட் he she it சிங்குலர் நவுன் வரும்போது நம்ம இங்க doesn't யூஸ் பண்ணுவோம். ஓகே, இங்க doesn't யூஸ் பண்ணுவோம். அப்போ இங்க டோன்ட் போட்டாச்சு, சப்ஜெக்ட் போட்டாச்சு, அடுத்து verb என்ன பிடிக்காது, பிடிக்கக்கூடிய செயல். அப்ப பிடிக்கிறதுக்கு லைக். ஓகே, அப்போ உனக்கு என்ன பிடிக்காது அப்படின்னா what don't you like? What don't you like? எங்கிட்ட உனக்கு என்ன பிடிக்காது. அப்ப எங்கிட்டன்னு சொல்லும் போது about போட்டு me வரும். சரியா? இதுல about போட்டு me ஆப்ஜெக்ட். எங்கிட்டன்னு சொன்னனால me. அப்ப about me. அப்போ எங்கிட்ட உனக்கு என்ன பிடிக்காது, எங்கிட்ட உனக்கு என்ன பிடிக்கல, இந்த மாதிரி கேட்கும் போது நம்ம எப்படி கேட்கலாம்? What don't you like about me? What don't you like about me? Okay. அடுத்து இதுல உனக்கு என்ன பிடிக்கல நம்ம கேட்போம்ல. இதுல உனக்கு என்ன பிடிக்கல, இது எப்படி கேக்குறது? இதுல இது அப்படி இருக்கட்டும், உனக்கு என்ன பிடிக்கல அப்படின்னு கேக்குறதுக்கு எப்படி கேட்கலாம்? இது வந்து சிம்பிள் பிரசன்ஸ் படி நம்ம நெகட்டிவா கேக்குறது. சரியா? அப்ப எப்படி கேக்குறது? என்ன வாட். அடுத்து டோன்ட் வருமா டசன்ட் வருமா? இது நெகட்டிவ் சென்டென்ஸ். சோ டோன்ட் இல்லனா டசன்ட் சேர்க்கணும். இங்க சப்ஜெக்ட் உனக்குன்னு வந்திருக்கு. உனக்குனா யூ. யூ வந்திருக்கனால இங்க டோன்ட் யூஸ் பண்ணுவோம். சரியா? டோன்ட். அடுத்து சப்ஜெக்ட், அடுத்து verb பிடிக்கல லைக். அடுத்து இதுலன்னு சொல்லும் போது about this, about போடணும். சரியா? about போட்டு this. அப்போ இதுல உனக்கு என்ன பிடிக்கல அப்படின்னா இது எப்படி கேட்கலாம்? What don't you like about this? What don't you like about this? Okay. அடுத்து பார்த்து நட. நம்ம சொல்லுவோம்ல, பார்த்து நட, கவனமா நட, ஏன்னா வழுக்குது இந்த இடம். சோ நீ பார்த்து நட, கவனமா நட அப்படின்னு சொல்றது. இது எப்படி சொல்லலாம்? பார்த்து நட. நடக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல walk. அடுத்து பார்த்து கவனமா carefully. ஓகே, அப்போ பார்த்து நட அப்படின்னா walk carefully. ஓகே, walk carefully. பார்த்து நட, கவனமா நட அப்படின்னு சொல்றது. அடுத்து தர வழுக்குது. தர வழுக்குது. இது எப்படி சொல்றது? இது வந்து தரையை பற்றி நம்ம பேசுறோம். தர வந்து வழுக்குது அப்படின்னு தரையோட நிலையை பற்றி சொல்றோம். அது எந்த சிச்சுவேஷன்ல இருக்குன்னு.
அப்போ உன்னோட நிலையை பற்றி சொல்லும் போது அங்க verb என்ன வரும் be verb தான் யூஸ் பண்ணுவோம். அப்ப பாருங்க தர அதுக்கு the floor, இது வந்து சப்ஜெக்ட் சரியா the floor. அடுத்து என்னன்னா be verb யூஸ் பண்ணுவோம் is, தர வலிக்குது present இப்பதான் நம்ம சொல்றோம் சரியா is. அடுத்து வழுக்கிறதுக்கு slippery, ஓகே. அப்போ தர வழுக்குது அப்படின்னா the floor is slippery, the floor is slippery, the floor is slippery. அடுத்து தர ஈரமா இருக்கு, நம்ம சொல்லுவோம்ல தர வந்து ஈரமா இருக்கு, இதுவும் என்னது தரையோட நிலையை பற்றி தான் நம்ம சொல்றோம். அப்ப என்ன be verb யூஸ் பண்ணி தான் பேசுவோம் சரியா. the floor is be verb is போடணும் சரியா. the floor is. அடுத்து ஈரமா இருக்கு அப்படின்னா ஈரத்துக்கு wet, the floor is wet, தர வந்து ஈரமா இருக்கு, இது எப்படி சொல்லலாம் the floor is wet, ஓகே. அடுத்து தர இன்னும் ஈரமா தான் இருக்கு, நம்ம சொல்லுவோம்ல தர வந்து உணங்கல இன்னும் ஈரமா தான் இருக்கு, தர காயலன்னு சொல்றது ஓகே. காயல இன்னும் ஈரமா தான் இருக்கு அப்படி. அப்ப எப்படி the floor subject, தரை பத்தி தான் பேசுறோம். the floor. அடுத்து தர இன்னும் ஈரமாகத்தான் இருக்கு, தரையோட நிலையை பற்றி பேசுறோம், அந்த இருக்குன்னு அர்த்தத்தை கொடுக்கறதா என்னது is, ஓகே. அடுத்து என்ன இன்னும் ஈரம், அப்போ இன்னும் அப்படின்னா ஸ்டில், ஓகே. இன்னும் ஒரு செயல் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றது, அப்போ இன்னும் அது வந்து ஈரமா தான் இருக்கு ஸ்டில். அடுத்து ஈரத்துக்கு wet, ஓகே. அப்போ தரை இன்னும் ஈரமாக தான் இருக்கு அப்படின்னா the floor is still wet, the floor is still wet, ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, இந்த ரெண்டுமே ஹோம்வொர்க் சரியா. அவனுக்கு சப்பாத்தி போதும், நம்ம சொல்லுவோம்ல அவனுக்கு வந்து சப்பாத்தி போதும், இது எப்படி சொல்றது, இது எப்படி சொல்றதுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து என்கிட்ட அவளுக்கு என்ன பிடிக்காது, நம்ம கேட்போம்ல என்கிட்ட வந்து அவளுக்கு என்ன பிடிக்காது, இது எப்படி கேக்குறதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.